வெல்கம் பேக் டு ரசிக்க ருசிக்க. ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிளா ஒரு கிரேவி, சப்பாத்தி, சாதம் அதுக்கெல்லாம் தொட்டுக்கிற மாரி பார்த்தோமா? அடுத்தது நம்மளுடைய கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபியோட தான் வந்திருக்காங்க. ஸோ என்ன பண்ண போறாங்கங்கிறத அவங்களே கேட்டுறலாம். லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் ஸ்வேதா ஸ்ரீராம். வணக்கம் ஸ்வேதா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு வர பண்ண போறோம். வரன்றது வந்து எங்க மதர்-இன்-லா ஆத்து சைடு வந்து பண்ற டிஷ். பூர்வீகமா மதுரையில மட்டும் பண்ணிட்டு இருக்கிற ஒரு டிஷ். அண்ட் ஆல்சோ இது வந்து தீபாவளி, வைகுண்ட ஏகாதசி மாதிரி நாட்கள்ல பண்ற டிஷ். ஓகே. சோ அது பார்க்க போறோம். நீங்க பாடுவேன்னு சொன்னீங்க இல்லையா? சோ ஒரு பாட்டோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆயிற்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாளிலோ. ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாளிலோ. அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகின்றான் ஆராரோ. ஓய்வெடுத்து தூங்குகின்றான் ஆராரோ. சூப்பர்மா, ரொம்ப நல்லா பாடுனீங்க. பாட்டு கத்துக்கிறீங்களா? ஆமா, கத்துன்னு இருந்தேன். இப்ப குழந்தைக்கோசரம் 100 வாட்டி கத்துண்டேன். பிரெக்னெண்டா இருக்கிற சமயத்துல நல்லதுன்னு சொன்னதுனால அதையும் சேர்த்து அந்த கர்ப்ப சம்வர்தினி ராகத்துல பாடுறது, மியூசிக் கேட்கறதுலாம் நல்லதுன்னு சொன்னா, அதனால அதோட சேர்த்து கத்துந்துடும் 100 வாட்டி. ஓகே. அப்ப அதனால இப்ப குழந்தைக்கு டெய்லி பாட்டு உண்டு? ஆமா, கண்டிப்பா உண்டு. ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு சொன்னீங்க? வர அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்துடலாமா? வர செய்ய தேவையான பொருள் என்னன்னு பாத்துட்டு வந்துடலாம் வாங்க. வர செய்ய தேவையான பொருட்கள்: பாசிப்பருப்பு 1 கப், வெல்லம் 1 கப், ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன், நெய் தேவையான அளவு, முந்திரி பருப்பு 2 டேபிள் ஸ்பூன். வர செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம் நாம. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம பைத்தம் பருப்பை ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். சரி. 1/2 hour to 1 hour ஊற வச்சா போதும். ஓகே. அதுக்கப்புறமா அதை வந்து இட்லி மாவு பதத்தில் அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்துட்டு இட்லி பாத்திரத்துல விட்டுட்டு அதை வந்து ஆவியில வேக வச்சு எடுத்துக்கணும். சோ ஆவியில வேக வச்சு எடுத்துட்டு இருக்குமா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இட்லி வாத்து எடுத்துக்கணும். இத வந்து நம்ம என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் இதை வந்து விப்பர்ல போட்டு மிக்ஸில விப் மோட்ல போட்டுட்டு 2 சுத்து எடுத்து உதிரியாக்கி வச்சுடணும். அந்த உதிரியாக்கினதையும் காமிச்சிடணும். இந்த மாதிரி புட்டாட்டம் உதிர உதிரா இருக்கும். பாசிப்பருப்பு மட்டும் ஒரு 1 மணி நேரத்துலேருந்து, அதாவது 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நல்லா ஊறினா போதும். அதை நல்லா தண்ணியை வடி விட்டுட்டு இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சிட்டு இட்லி வாத்துக்கு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கணும் நாம. அதுக்கப்புறம் அதை விப்பரில் ஒரு ஓட்டுனதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு உதிர உதிராக கிடச்சிரும் பாருங்க. ஸோ இப்போ நம்ம என்ன ப்ராசஸ் பண்ண போகிறோம்? நெக்ஸ்ட் நம்ம வந்து வெல்லத்தை எடுத்து அதை வந்து தக்காளி பதத்துக்கு காய்ச்சிக்க போகிறோம். ஓகே. ஸோ வெள்ளை கரைசல் பண்ணலாம், ரெடி பண்ணலாம். அப்படியே சொல்லுங்க, உங்களுக்கு வந்து சமையல்ல எப்போ இன்ட்ரெஸ்ட் வந்தது? எனக்கு சின்ன வயசுலேருந்தே இன்ட்ரெஸ்ட் உண்டு. 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்தே நான் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆர்ட்ல. ஸோ அப்போலேருந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். புதுசாக ட்ரை பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். முதல்ல பண்ண ரெசிபி ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் வெஜ் பிரியாணி தான் பண்ணேன். ஓகே. ஸோ அது ரொம்ப நல்லா வந்தது அப்படின்றது வந்து என்னோட பாட்டி சொன்னா. அப்பவே பாட்டிக்கு வந்து பிரியாணி பிடிச்சின்றதுன்றது எனக்கு ஆச்சரியம் தான். சரி, ஓகே, அப்ரூவ் ஆயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் கண்டினியூயிங் இட். ஓகே, சூப்பர். ஆமா. அம்மாட்ட என்ன கத்துண்டது? அம்மாட்ட மோஸ்டா கேரளா ஸ்டைல் டிஷ்ஷஸ் வந்து அம்மாத்துலேருந்து கத்துண்டேன். ஆக்சுவலா அம்மா வந்து கும்பகோணம், அம்மா வாக்கப்பட்டு போன இடம் வந்து கேரளா. ஸோ கும்பகோணம், கேரளா எல்லாம் வந்து அம்மா ஆத்து சைட்லேருந்து கத்துன்னு வந்தாச்சு. மாமியார் மதுரை. மதுரை சைடும் இப்போ வந்து கத்துன்னு இருக்கேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட் பேக்கிங், அதனால நான் பேக்கிங் பத்தியும் படிச்சுட்டு இருக்கேன். ஓகே, சூப்பர். இப்போ நம்ம வெல்லம் கரைச்சிடலாமா? இப்போ 1 கப் பாசிப்பருப்புக்கு 1 கப் வெல்லம். தண்ணி எவ்வளோ தண்ணி விட போகிறோம்? முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுண்டா போதும். சரி. ஸோ நான் இதை வந்து கொஞ்சோண்டு விட்டுக்கிறேன். இதில் இதுக்கு ஏதாவது பதம் இருக்கா? தக்காளி பதத்தில் நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் வெல்லத்தை. ரொம்ப சூடாகாமல் இருக்கணுன்றதுனால நம்ம வெல்லம் கரைஞ்சோடனே அந்த பதம் வந்தோடனே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுடலாம். ஓகே. அப்புறமா அது அந்த உதிரி இருக்கு இல்லையா, அந்த உதிரியை போட்டுட்டு வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இலக்கி எடுத்துக்கலாம். ஓகே. வெள்ளை கரைச்சி இந்த பாத்திரத்திலே பவுல்லே போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாதா? அது வந்து உங்களுக்கு தனித்தனியா கிறிஸ்டலைஸ் ஆகி வந்துடும். பதம் டக்குன்னு மாறிடும் இல்லையா, தக்காளிலேருந்து டங்கு படம் போயிடும். அதனால வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிறது நல்லது. இது வந்து ஒக்கார மாதிரி தானே? ஒக்காரையோட ரெண்டிஷன் தான் இது. ஏன்னா வந்து ஒக்காரையில வந்து நம்ம கடலைப்பருப்பு வச்சு பண்ணுவோம். இது வந்து வெறும் பைத்தம் பருப்பு மட்டும்தான். ஸோ ஒக்கார பண்ணுறத வந்து நம்ம கடலைப்பருப்பு, தேங்காய், ரவை எல்லாமே சேர்ப்போம்.
இதுல அதெல்லாம் எதுவுமே கிடையாது, வெறும் பாசிப்பருப்பு மட்டும்தான் அண்ட் வெல்லம். ஆஸ் யூஷுவல் நம்மளோட ட்ரெடிஷனல் ஸ்வீட்ன்றதுனால வந்து வெல்லம் வந்துடும். ஏன்னா பேரே ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல, வர அப்படின்னா என்னன்னு தெரியல, அதனால தான் கேட்டேன். ஓகே, இது வந்து வெரி பர்டிகுலர்லி மதுரை சைடு இருக்கிறவா வந்து பண்ற ஒரு டிஷ். அதுவும் முன்னாடியே சொன்ன மாதிரி வைகுண்ட ஏகாதசிக்கும் தீபாவளிக்கும் வந்து காத்தாலேயே வந்து பாட்டி எல்லாம் செஞ்சு வச்சுடுற ஒரு டிஷ். டக்குன்னு இமீடியட்டா ஆயிடும், ஹை ப்ரோட்டீன், ஸோ வந்து அவ்வளவு சீக்கிரம் பசிக்காது அண்ட் ஆல்சோ ஈஸி டு டைஜஸ்ட். ஓகே, இந்த விரதம் இருக்கிற நாள்ல வந்து பண்ணிட்டு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். நம்ம பைத்தம் கஞ்சி குடிப்போம் இல்லையா, சோ அதுக்கு பதிலா வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து வெல்லம் வந்து வடிகட்டணுமா இல்ல அப்படியே நம்ம எடுத்துடலாமா? கல் இருந்ததுன்னா வடிகட்டலாம், எனக்கு தெரிஞ்சு இது கிளீனா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சோ நம்ம இதை வந்து பதம் வந்தோடனே பார்த்துட்டு இறக்கலாம். ஓகே, நீ கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும் இல்லையா, இந்த சமையலுக்கும் அந்த சமையலுக்கும். அப்ப முதல்ல மாமியார்ட்ட இருந்து கத்துண்டது? முதல்ல மாமியார்ட்ட இருந்து கத்துண்டது. சரி, நீங்க மாமியாருக்கு பண்ணி கொடுத்தது எதுவா இருந்தாலும் ஓகே. ஃபர்ஸ்ட் நான் மாமியாருக்கு பண்ணி கொடுத்தது கூட ஞாபகம் இல்லை ஆக்சுவலா. ஐ திங்க் எரிசேரி பண்ணி கொடுத்தேன்னு நினைக்கிறேன். முருங்கைக்காய் எரிசேரின்னு சொல்லிட்டு, முருங்கைக்காய் கூட்டுன்னு இவா சொல்வா, சேம் தான் முருங்கைக்காய் எரிசேரி. ஏன்னா என்னோட மாமியார் வாக்குப்பட்டு போன இடம், அவ வந்து பாலக்காடு ஸ்டைல் சமையல் பண்ணா. சோ எனக்கு அவ்வளவு பெரிய ஷிஃப்டா இருக்குல்ல அம்மாத்துல இருந்து இங்க வரது. ஓகே, எல்லாமே ஈஸியா இருந்தது, ஒரே மாதிரி தான் இருந்தது, மாத்தல பண்ற மாதிரி தான் இருந்தது. ஓகே ஓகே, ஜஸ்ட் வெல்லம் வந்து கரைஞ்சிருக்கு. ஆமா, ஓகே. வெல்லத்துல கல்லு மண்ணு இருந்தா மட்டும் வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா திருப்பி இன்னொரு வாட்டி கொதிக்க வச்சு. ஆமா. இதை தவிர வேற என்னெல்லாம் நிறைய ஸ்வீட்ஸ் பண்ணுவீங்க? சக்கரை பொங்கல் நான் நல்லா பண்ணுவேன். ஆக்சுவலா என் ஆத்துக்கார சக்கரை பொங்கல் முன்னாடிலாம் சாப்பிட மாட்டார். நான் போய் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து அவருக்கு அந்த காம்பினேஷன் ஏதோ பிடிச்சிருச்சு நான் பண்ணது. அதனால ஹி அப்ரிஷியேட்ஸ் மை சக்கரை பொங்கல். அது தவிர வந்துட்டு மைசூர் பாக் பண்ணுவேன் தீபாவளி சமயத்துல. போற மைசூர் பாக், ட்ரெடிஷனல் மைசூர் பாக். ஆமா, அது வந்து பண்ணுவேன். அது கொஞ்சம் மெனக்கெடணும், ஆனா மெனக்கெடறதுக்கு நல்லா வரும். ஆமா, அது பண்ணுவேன். அது தவிர வந்து பேக்கிங்ல இப்போ வந்து குழந்தைகளுக்கோசரம் ஓம பிஸ்கெட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அதுல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு ஒரு ஐடியாவும் இருக்கு. ஆனா வந்து இப்போ சாஃப்ட்வேர் பிசினஸ்ல இருக்கிறதுனால அதுக்கான டைம் எனக்கு வந்து இல்ல, அமையல. சோ கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் பெருசான ஆரம்பிச்சோம். ஆமா, இதுல இந்த பாகு பதம் மட்டும் தான். நீங்க அப்புறம் ஊற வச்சு அரைச்சு இட்லி மாதிரி வேக வச்சு உளுத்து வச்சுட்டீங்கன்னா எப்ப வேணாலும் டக்குன்னு பண்ணிடலாம் இல்லையா? வெரி ஈஸி டு டூ அண்ட் ஆல்சோ வெரி சிம்பிள் ஆல்சோ. ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாது அண்ட் மினிமல் செட் ஆஃப் ரிக்வயர்மெண்ட்ஸ். பாசிப்பருப்பு உடம்புக்கு நல்லதும் கூட. ஹை ஆன் புரோட்டீன், ஈஸி டு டைஜஸ்ட். இந்த பாகு தக்காளி பதம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் இல்லையா? ஆமா, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து ஐடியலி ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா விட்டு கலந்துக்கலாம். ஓகே, இப்ப பதம் வந்துருதான்னு பாத்துடலாம். பதம் வந்துருது. இப்ப உள்ள விட்டாலே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தக்காளி பதம் பாருங்க. சோ வந்துடுது. இப்ப வந்து இதை ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுப்போம். ஓகே, வச்சுட்டு அப்புறமா நம்ம வந்து இலக்கிக்கலாம். உதிர்த்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து இதுல கொஞ்சம் கொஞ்சமா இலக்கிக்கலாம். அவ்வளவுதான். அதே பாத்திரத்துல இருந்தா கொஞ்சம் பாகு கூட ஆயிடும்ங்கிறதுனால. ஆமா, பாகு கூட ஆயிடலாம், இல்லாட்டி ஒட்டின்றலாம். இப்ப நம்ம வந்து உதிர்த்து வச்சிருக்கிற பாசிப்பருப்பை சேர்க்கிறோம். ஆமா, நம்ம பாகு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டோம் இல்லையா? ஆமா, தேவையானது மட்டும் அப்புறம் வேணா போட்டுக்கலாம். ஆமா, மோஸ்ட்லி நம்ம சொன்ன அளவு கரெக்டா இருக்கும். ஆமா, ஒண்ணுக்கு ஒன்னே சரியா இருக்கும். இன்கேஸ் சக்கரை அவ்வளவா வந்து விரும்பாதவா வந்துட்டு முக்கால் போட்டுக்கலாம். ஆமா, ஓகே. இதோட கலர் பாக்குறதும் வந்து கரெக்டா உங்களுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சுன்னா யூஆர் ஆன் த ரைட் ட்ராக் அப்படின்றது தெரியும். ஓகே ஓகே. இதோட இதுவே வந்துட்டு கம்ப்ளீட்டா இந்த வேக வச்சு எடுக்கிறதுல தான் இருக்கு. சோ பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு உதிர்த்துக்கணும், அந்த ஈரப்பதம் இல்லாம. ஓகே ஓகே. ஆமா, அதுக்கப்புறம் நம்ம இந்த வெள்ளை கரைசல் சேர்க்கும் போது சேர்ந்து. ஆமா, நல்லா ஆறி உதிர்த்தாப்புல இருந்தா நல்லா இருக்கும். கரெக்ட் கரெக்ட். அவ்வளவுதான் ஆச்சு. சோ கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுது. ஸோ வி கேன் ஸ்டாப். இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் மிச்சம் ஆயிருக்கு இல்லையா, அது இப்போ வந்து நம்ம இதுல சேர்க்க வேண்டாம், அவசியம் இல்லை. ஆமா, தேவைப்பட்டா சேர்த்துட்டா போதும். ஓகே, அவ்வளவுதான். நம்மளுடைய வர வந்து ரெடி. ஆமா, இப்போ இதுல நெய் தாளிச்சு கொட்டணும். ஆமா, அதுலயே வந்து இப்போ நம்ம முடிச்சாச்சுன்றதுனால கார்டமம் பவுடரும் இதுல ஆட் பண்ணி போட்டுடலாம். ஸோ இப்போ ஏலக்காய் வந்து நான் சர்க்கரையோட சேர்த்து பொரிச்சு வச்சிருக்கோம் நாங்க. ஸோ தட் உங்களுக்கு ஈஸியா பொடியும் வாசனையும் நல்லா வரும். ஏலக்காயை லைட்டா வறுத்துட்டு சர்க்கரையோட சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கணும். அவ்வளோதான், ஆச்சு. இப்போ நம்ம வந்து முந்திரி பருப்பை வறுத்து சேர்த்துடலாம். ஓகே,
விரதம் இருக்கிற நாள்ல வந்து இது கூட பண்ணி சாப்பிடலாம். ஆமா ஃபில்லிங்கா இருக்கும். எப்பயும் எல்லாரும் பைத்த கஞ்சி தான் குடிப்பா. ஆமா அதுக்கு பதிலா இது இந்த டிஃபரெண்டா மாதிரி டிஃப்ரெண்டா ஒன்று கூட பண்ணி. இதுக்கு வந்து நெய் கொஞ்சம் கூட இருந்தாதான் நல்லா இருக்கும் இல்லையாமா? ஆமா. நெய் மணக்க 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 இருக்கணும். ஆமா நம்மளுடைய வர ரெடி ஆயிடுத்து. பிளேட்டிங் பண்ணிடலாம் நாம. வர செய்முறை. 1 கப்பு பாசிப்பருப்புக்கு 1 கப்பு வெல்லம் கரெக்டாக இருக்கும். 1 கப்பு வெல்லம் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு முழுகிற அளவுக்கு தண்ணியும் விட்டு வெல்லம் கரைஞ்சதுக்கு அப்புறமா வடிகட்டிட்டு அதில் என்ன பண்ணுங்க, ஒரு தக்காளி பதத்துக்கு பாகு வச்சுக்கோங்க. தக்காளி பதம் வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எல்லா வெள்ளக்கரசிலையும் சேர்க்க வேணாம், கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு தேவையானதை அந்த நம்ம உதுத்து வச்சிருக்கோம் இல்லையா பாசிப்பருப்பு, அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்து நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து சேர்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய வர ரெடி. எங்களோட ரசிக்க ருசிக்க ப்ரோக்ராமுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக மணக்க ஒரு வர பண்ணி காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஆக்சுவலாக ஸ்வீட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பாசிப்பருப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது நிறைய பேர் பண்ணியிருப்பாளா இருக்கும், பட் பேர் நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு வந்து டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட். தேங்க்யூ. என்னை இங்கே இன்வைட் பண்ண ஜெயா டிவிக்கு மிக 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 நன்றி. ஐ எம் ஹோப்பிங் டு ட்ராவல் வித் யூ சூன். தேங்க்யூ. இன்னைக்கு எபிசோட் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். சிம்பிளாக சப்பாத்தி சாதம் அதுக்கெலாம் தொட்டுக்கிற மாதிரி ஒரு சோயா சங்க்ஸை வச்சு ஒரு கிரேவி ஒன்று பார்த்தோம். அடுத்தது வந்து பாசிப்பருப்பை வச்சு, அதாவது நம்ம உட்கார அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து கடலைப்பருப்பில் பண்ணுறது. இது வந்து பாசிப்பருப்பில் மதுரை ஸ்பெஷல் வர எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். கண்டிப்பாக வந்து 2 ரெசிபியுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இது விடைபெறுவது உங்கள் சித்ரா முரளி. நன்றி, வணக்கம். இது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ரசிக்க ருசிக்க.